என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சினி சவ் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது காந்தாரா 2 படத்தின் விமர்சனம். காந்தாரா 2 படத்தில் ரிஷப் ஷெட்டி, ருக்மணி வசந்த், குல்ஷன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரிஷப் ஷெட்டி. ஏற்கனவே நம்ம காந்தாரா முதல் பகுதியை பார்த்தோம். அதாவது இது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதை என்றாலும் ஆன்மீகம், புராண காலம், காட்டுவாசிகள் காலம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. முதல் பதில அந்த காந்தாராவுடைய அப்பா அப்படியே பாடிக்கிட்டே திடீர்னு டிசப்பியர் ஆயிடுவார். அதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு தடவை இல்லை 3 தடவை பார்க்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா புராண காலம் வரும், திடீர்னு காட்டுவாசிகள் இருக்கும், அப்புறம் ராஜா வருவார். இதில் ஜெயராம் ராஜா வந்துச்சிருக்காரு. ஜெயராமுடைய மகனாக குல்ஷன் ஒரு காமெடி வில்லன், அவருடைய மகளாக ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ரிஷப் ஷெட்டியுடைய திறமையை நம்பி எடுக்கப்பட்ட படம். அவரும் சோட போகலை. இப்போ நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கதாநாயகனாக நடித்தவர்கள் பட்டியலில் டி ராஜேந்தர், கே பாக்யராஜ் 2 பேரும் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாங்க. ஆனா 2 பேருமே கதைக்களம் வேற வேற. பாக்யராஜ் கதைக்களம் குடும்பம், லவ். ஆனா நம்ம டி ராஜேந்தர் அக்கா தங்கச்சி பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம், காதல் தோல்வி, இது பற்றிய கதைகளா எடுத்தாரு. ஆக அந்த சமயத்துல 80களில் நல்லா சூப்பர் ஹிட்டா ஓடின படங்கள் இவைகள். ஆனா இவர் இப்போ ராஜேந்தருக்கும் 6 பேக் கிடையாது, பாக்யராஜ் சாருக்கும் 6 பேக் கிடையாது. ஆனா இவர் ரிஷப் ஷெட்டி 6 பேக் வைத்திருக்கிற இயக்குனர், நடிகர். அவர் நாக்க தொங்க போட்டுட்டு அப்படின்னு கத்தும்போது நமக்கே டாய்லெட் போகணுங்கிற மாதிரி வேகமா கத்திருக்காரு. எல்லாம் சாதாரணமா கத்த முடியாது, காது சிவப்பு வர கிழிஞ்சிரும். அதே மாதிரி அந்த பறந்து அடிக்கிறார் பாருங்க, சண்டை காட்சிகள் எல்லாமே கிராபிக்ஸ் மிரட்டல். அதாவது மலைவாழ் அரசன், அங்க தாழ்த்தப்பட்ட ஒரு குடிமக்களுடைய பிரதிநிதி தான் பெப்பே. அவர் பேர் பெப்பி. அவர் தான் ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டிக்கு திடீர்னு நம்முடைய வளங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏற்றுமதி பண்றானுங்க, அப்புறம் அரசாங்கத்துக்கு கொண்டு போறானுங்க, நாமளே வியாபாரம் பண்ணா என்ன அப்படி துணிச்சலா வருவார். ஆனா ஆள் சகலகல வல்லவன் இல்லை, ஒன்மேன் ஆர்மி மட்டும் இல்லை. அட்டேங்கப்பா, ஒரு தேரையே நிறுத்திடுவார், சர்ன்னு ஏறி போய் மேல போய் நிறுத்திடுவார். அப்படி ஒரு பராக்கிரமர். அதே மாதிரி ஒரு முரட்டு குதிரை வேகமா மலைப்பகுதியில் வந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க பக்கத்துல போறதுக்கு. திடீர்னு ராணி எய்தா போய் நிற்கும், காப்பாற்றுவார் ரிஷப் ஷெட்டி. இப்படி கதாநாயகத்தன்மை நிறைய ரிஷப் ஷெட்டியிடம் இருக்கு. அதுல திடீர்னு ரிஷப் ஷெட்டியுடைய கவனத்தை ஈர்த்துருவாரு ருக்மணி வசந்த். இந்த படத்திலேயே பார்க்கும்படியா இருக்கிற மிகப்பெரிய அழகி யாருன்னா ருக்மணி வசந்த் தான். அழகோன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. எடையை எப்போ வச்சா ஆண்டவனே தெரியல, எடை இருக்கா இல்லையான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு அழகி. ரிஷப் ஷெட்டியை காதலிக்கிறாரு. ஆனா ரிஷப் ஷெட்டி அதை ஏற்க மறுக்கிறாரு. அப்புறம் தான் கிளைமேக்ஸ்ல தெரியுது, ஜெயராம், அவருடைய மகன் குல்ஷன், ருக்மணி வசந்த் 3 பேருமே மெஸ்மரைஸ் பண்ணி எப்படியாவது அந்த காந்தாராவுடைய தலைவன் ரிஷப் ஷெட்டியை பழி வாங்கணுங்கிறது தான். இப்படி கதை திரும்ப போயிட்டே இருக்கும். அப்புறம் சமரசத்துக்கு வருவார் ஜெயராமு. அதாவது அங்க ஜெயராம் ராஜா மாளிகையில் இருக்கிற ஒரு சிவலிங்கம் பாதியை பிளவுபட்டுரும். இந்த பிளவுபட்டதுக்கு அவர் போய் சோசியேட்டை கேட்பாரு. சிச்சித்திரையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களே சிவ குடும்பம் பண்ணிட்டீங்க, சிவனுக்கு பாதகமா பண்ணிட்டீங்க, அதாவது அந்த மலைவாழ் மக்களுடைய பாவத்தை சுமந்துட்டீங்க. ஸோ அவங்க இங்க பூஜை பண்ணாதான் இந்த சிவலிங்கம் ஒன்னாகணுன்னே ராஜா அவங்களுக்கு சமாதான தூது அனுப்புவார். உடனே ரிஷப் ஷெட்டி வருவார். அந்த மலைவாழ் மக்கள் எல்லாரும் ப்ரே பண்ணி இந்த சிவனை சேர்ப்பாங்க. இப்படிலாம் நிறைய ஆன்மீக சம்பவங்கள் இருக்கு.
ஆனா நானும் பார்த்துருக்கேன் ஐயா அம்மன் கோயில்ல எத்தனையோ அம்மா சாமி ஆட்டம். ஆனா மோகன இந்த ரிஷப் செட்டி ஆடின ஆட்டம் நான் பார்த்ததே இல்லையா. என்ன ஆட்டம் ஆடுறான் மனுஷன். சாமி வந்தவன் போல இல்லை, சாமியாவே மாறி ஆட்டம் போடுறாரு. அப்படி ஒரு ஆட்டம். தியேட்டர்ல பொம்பளைங்கெல்லாம் எழுந்துச்சு ஆட்டம் போட்டுருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. காந்தாரா ஒண்ணுல வந்து நாம வந்து எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம போய் படத்தை பார்த்தோம். ஸோ அது பிரமிக்கத்தக்க பிரமாண்டமாக நம்ம காட்சி அளிச்சது. இது அதை விட டபுள் பங்கு. இந்த மலையிலே ஒரு 4 அடுக்கு இருக்கு, அப்புறம் கீழே அந்த மலைஜாதி மக்கள் இருக்காங்க, மேல ராஜா இருக்காரு. அது எப்படி செட்டா ஒரிஜினலா கம்ப்யூட்டரா என்னன்னே தெரியல. ஆனா ஒரு மிரட்சியா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் ஒளிப்பதிவாளர் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார். ஏன்னா இந்த படப்பிடிப்பு சமயத்துல 20 பேர் இறந்து விட்டார்கள் விபத்துல சிக்கி. அதான் முக்கியமான விஷயம். 20 பேரை காவு கொடுத்துதான் இந்த படம் வந்திருக்கு. ஏன்னா அதுல ஒரு சீன்ல வந்து ருக்மிணி வசந்தி இளவரசி மேல மூக்கில் ஒரு வண்டு உட்கார்ந்துரும். அந்த வண்டை அப்படி நைஸா கையை விட்டு தன் மேல ஏத்திடுவாரு ரிஷப் செட்டி. அதெல்லாம் நிறைய மிரட்டல்லாம் படத்துல நிறைய இருக்கு. விழுந்து விழுந்து காதலிக்கும் ரிஷப் செட்டிய ருக்மிணி வசந்த். ஆனா ரிஷப் செட்டி இடம் கொடுக்கவே மாட்டாரு. ஜெயராம் இந்த படத்துல ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் வேணுங்கிறதுக்காகவே போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரும் அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி கடுமையா உழைச்சிருக்காரு. தன்னுடைய மகனை வந்து அவரு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாரு. மகன் போதைக்கு அடிமையாயிருவான், ஸ்ரீலோலன்னு இருப்பான், தட்டி கேட்கவே முடியாது. கடைசியில மகன் இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே குலுங்கி மனசு உடஞ்சிருவாரு ஜெயராம். அந்த காட்சிகள்லாம் சென்டிமெண்ட் காட்சிகளே நிறைய இருக்கு. நிறைய இருட்டுக்குள்ளேயே அந்த திடீர்னு மரத்துல இருந்து தூக்கு போடுறது, மரத்துல இருந்து விழுந்து தாக்குறது. இதுல அனகொண்டா மாதிரியே ஒரு சீன் இருக்கு. எப்படின்னா சின்ன சின்ன குரங்குகள் மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 குரங்கு வந்துடும், வந்து இந்த மலைவாசி மக்களை தாக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கிருந்து ஒரு புலி வரும். புலி வந்து வில்லனையும் சாவடிச்சிடும், அந்த குரங்குகளையும் போக வைக்கும். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நான் சொன்ன நல்லா இருக்காது. நீங்க படத்துல பார்த்தா தெரியும். குழந்தை குட்டிகளோட போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரிஷப் செட்டி ஒரு சாயல்ல பார்த்தா ஜூனியர் என்டிஆர் மாதிரியே இருக்காரு. அழகான திடகாத்திரம் உள்ள ஒரு ஹீரோ ரிஷப் செட்டி. ருக்மிணி வசந்த் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க. கவர்ச்சியை நீங்க நல்லா ரசிச்சு பார்க்கலாம். லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, காந்தாராவுக்கு தெலுங்குல எதிர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா அந்த ப்ரொமோஷன் விழாவில் தெலுங்குல பேச சொல்லியிருக்காங்க ரிஷப் செட்டியை. ஆனா ரிஷப் செட்டிக்கு தெலுங்குல பேச தெரியும். ஆனாலும் அவர் தன்னுடைய தாய் பாஷை கன்னடங்கிறதுனால கன்னடத்துல பேசியிருக்காங்க. இப்போ அங்க ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த படம் ஒரிஜினலா கன்னட படம். காந்தாரா ஒன்றும் கன்னட படம் தான், இந்த படமும் கன்னட படம் தான். கன்னடத்துல இருந்து மொழிமாற்றா தமிழ்ல வந்திருக்கு. ஆனா தெலுங்காரங்க ஏற்கனவே பவன் கல்யாணை பத்தி ஏதோ விமர்சிச்சிருப்பால போல நம்ம ரிஷப் செட்டி. அதனால பவன் கல்யாண் ரசிகர்களும் தெலுங்கு ரசிகர்களும் சேர்ந்து ரிஷப் செட்டிக்கு ஏற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா கலைக்கு மொழி கிடையாது. அந்த அடிப்படையில காந்தாராவை தமிழ் ரசிகர்கள் இருகரம் கூட்டி வரவேற்பார்கள். ஏன்னா பிரம்மாண்டம்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம். சண்டை காட்சிகள் இனிமேல எவனும் சண்டை காட்சிகளை பார்க்க முடியாதுடா. அவ்வளவு சண்டை காட்சிகள், பறந்து பறந்து புலியோட சண்டை போடுறதுலாம் பிரமாதமா இருக்கு. கிராபிக்ஸ் என்றாலும் கூட அதாவது நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது. அதை படம் பார்க்கும்போது அப்படியே மயிர்குச்சி வைக்கிறது. பிரம்மாண்டங்களுக்காக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஆபாசம் இல்லாத ஒரு தரமான ஒரு கற்பனை ஆன்மீக படைப்பு காந்தாரா 2. சந்தோஷமா படத்தை பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு கூடுதல் நிம்மதியை தருகிறார்கள், சந்தோஷத்தை தருகிறார்கள். நேரலே தரமான புதுமையான வில்லங்கமான உங்களுக்கு பிடித்த கான்ட்ரவர்சியான சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள சினி சவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நின்றாதீங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சினி சவ் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.